தூத்துக்குடியில் நேற்றைக்கு நடந்த பொதுக்கூட்டத்தில் கூட தொடர்ந்து வந்து பாரதிய ஜனதா கட்சியை மறைமுகமாக நேரடியாக சொல்லட்டா கூட நிர்மலா சீதாராமன் மறைமுகமாக முதலமைச்சர் விமர்சிக்கிறார். எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? யார் எந்த முதலமைச்சர்? நேற்றைக்கு தமிழக முதலமைச்சர் அரசு விழாவில் ஒரு பைசா கூட மத்திய அரசு தரல, வந்து பார்த்துட்டு போனாங்க. அப்புறம் அவங்க இது இருந்தால் சாதிச்சு நீங்கள் உங்களுக்கு உங்களால் உங்களுக்கு முடிஞ்சால் சாதிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பெயரை சொல்லாமல் பதவியை சொல்லாமல் அது வந்து நீங்கள் வாக்கு கேட்க போகிறோங்கிற அந்த மக்கள்கிட்ட வாக்கு கேட்க போகிறோங்கிற நிலை இருக்கக்கூடிய சூழலில் கூட அப்படி பேசுகிறாங்க. அதாவது என்னென்னா ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பட்ஜெட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. 1000 கோடி திட்டங்கள், மோடி வீடு திட்டம், அவர்கள் நீங்கள் போட்ட எல்லா திட்டங்களையும் பார்த்தீங்கன்னா 75% மத்திய அரசுடைய பங்கு. 75% வீடு இன்றைக்கி 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வீடு இருக்குன்னா 75% மத்திய அரசுடைய பங்கு இருக்குது. இது ஏதாவது பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. ஜிஎஸ்டி பொறுத்த மட்டும் 20,000 கோடி ரூபா வர வேண்டியிருக்காங்க. ஏற்கனவே புரட்சித்தில் அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கொண்டு வர மாட்டோம், விடமாட்டோம்னு சொன்னாங்க. கொண்டு வரமாட்டோம், விட மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் அப்போவே சொன்னாங்க முதல் 5 வருடங்களுக்கு உங்களுக்கு இழப்பீடு எவ்வளோ இருக்கும், ஜிஎஸ்டியில் ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ இழப்பு, ஒரு 5 வருஷத்துக்கு நாங்கள் ஒரு காம்பன்சேஷன் கொடுப்போம், அதுக்கு பிறகு எந்த விதமான காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் என்னென்னா ஜிஎஸ்டி பொறுத்த மட்டும் அந்த 5 வருஷத்தோடு நிப்பாட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் வராது. ஆனால் இன்னும் மறுபடியும் தொடர்ந்து எங்களுக்கு ஜிஎஸ்டி வரணும்னு இவங்க சொல்லிகிட்டே இருந்தால் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லும்போது அது என்ன இருக்க முடியும்? இப்போ ரேஷன் கடையில் வந்து அரிசி கொடுக்குறாங்க, 20 கிலோ அரிசி மத்திய அரசு கொடுக்குறாங்க. ஆனால் அது யாரும் இன்றைக்கி சொல்கிறதில்ல. மாநில அரசு அவங்க கொடுக்குற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. 20 ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்தியாவில் உள்ள இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் கரீப் கல்யாணம் தான் ஏழைகளுக்கான இலவச திட்டம். அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. நான் தமிழ்நாடு அரசு அதிலேயே சொல்லலை, எல்லாம் அவங்க கொடுக்குற மாதிரியே தான் சொல்கிறாங்க. ஆக இதெல்லாம் திரும்ப ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பொய்யை கெட்டுன்னு பழமொழி சொல்லுவாங்க, எட்டிக்காரன் கொடுக்க 8 நாளில் தெரியுன்ற மாதிரி அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தெரியும். இல்லை, இப்போ இதே நீங்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டு தான் பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் சட்டப்பேரவையில் தமிழ்நாடு நிதியமைச்சர் சொல்லும்போது 30% தான் மத்திய அரசு தருது, 70% மாநில அரசு தான் கொடுக்குங்கிறது அவர் ஸ்டேட்மெண்ட்டாகவே, ஒரு அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டாகவே சட்டப்பேரவையில் பேசல. நீங்களும் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில். பதில் உரையில் நான் இல்லை, அவங்க எல்லாமே சட்டமன்றத்தில் பேச எல்லாமே போன தடவை எடுத்த பட்ஜெட்டு இன்னும் இந்த வருஷம் உள்ள பட்ஜெட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே அதனுடைய வித்தியாசம் உங்களுக்கு புரியும். இல்லை, திமுகவினுடைய குற்றச்சாட்டு மற்றொன்று, நீங்கள் வந்து இதே தாமிரபரணி நதிக்கரைக்கு பிரதமர் வருகிறார் அப்படிங்கும்போது திமுக ஏற்கனவே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் என்பது வந்து தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் போது பிரதமர் வந்து பார்க்கலங்கிற ஒரு விமர்சனம். அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த நேரத்தில் வருவதும் அந்த விமர்சனத்தையும் ஒப்பிட்டு பார்க்குறது. அதாவது என்ன, ஒரு மாநில முதலமைச்சருக்கு உள்ள அதிகாரம், அவருக்குள்ள நேர காலங்கள் அதான் வரக்கூடாதுன்னு அன்னைக்கு ஒரு பிரதம அமைச்சருக்கு இன்னைக்கு உலகத்துடைய மிகப்பெரிய தலைவர், இன்னைக்கு 5 தலைவர்களே இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தலைவர், எல்லா இடத்துக்கும் ஒரே நேரத்தில் போயிட முடியாது. ஆனால் வெள்ளம் வந்தது, சேதம் ஏற்பட்டு நாங்கள் எல்லாருமே களத்தில் நின்னோம். இன்னைக்கு நாங்கள் திருநெல்வேலி தொகுதியில் மட்டும் 45,000 வீடுகளுக்கு நாங்கள் வந்து எல்லாம் நேரடியாக போய் உதவி செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா 15,000 வீடுகள் கொடுத்துருக்கோம். பாதிக்கப்பட்ட தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள எல்லாரும் 15,000 வீடுக்கு உதவி பண்ணிருக்கோம். நிதியை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 900 கோடி ரூபா, இது 75%. மாநில அரசு 25, மொத்தம் 1,200 கோடி ரூபா வரணும். ஆனால் மத்திய அரசுடைய தொகை அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இவங்க அதில் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல வந்து நாங்கள் 94% செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தோம். அப்புறம் வெள்ளம் வந்த பிறகு பார்த்தா நாங்கள் 48% தான் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை தானே? உங்களுக்கு தெரியல. அதனால அவங்களுடைய வார்த்தை ஜாலங்களால் முன்னுக்கு பின் முரணான ஒரு செய்திகளை தான் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க.